சார் அண்ணா இங்க கானத்தூர் அந்த விவகாரத்துல நீங்க பல்வேறு காரணங்களை சொல்றீங்க. குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம மாத்தி அதுதான் சொல்றேன். திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிற. அதாவது வந்து ஊடுருவி பண்ணுறதில்ல. கொரில்லா மூமெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தோம். ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40 வெற்றி பெற்றோம். தொடர்ந்து அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு காட்சி தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்குறோம். ஆக இந்த செல்வாக்கை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. ஒண்ணு அப்போ துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால், தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார். அப்ப டோல்கேட்ல நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடி வந்ததுன்னா உள்ள அதிமுக காரங்க இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு RS பாரதியோட எண்ணப்படி நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அப்ப அதிமுக காரங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடி என்ன தேசிய கொடியா எல்லாரும் பயன்படுத்தலான்றதுக்கு இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக கொடி அந்த கார்ல இருந்தது. அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 நாள் ஆக்கிட்டு இது பல ஓனர் கிட்ட மாறி மாறி போச்சு. அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா அப்பதான் நாங்கெல்லாம் கேட்டோம் யாருடையது கார்னு கேள்வி கேட்கறதுன்னு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதை RS பாரதியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார், ஆணையரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கொடியை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கொடி கட்டிய கார் இருக்கிறதோ அதில் குற்றவாளிகள் பயணிக்கிறார்களா? திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் கார்களில், திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் வீடுகளில் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை மிக வேதனையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இதைத்தான் நான் சொல்றேன். ஏதாவது இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க அதை தான் சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் முதல் என்ன சொன்னாங்க, இதில் வந்து எந்த கட்சியும் இதில் சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் வந்து பிரியாணி யாருக்கு போட்டார், பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே, அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே. அதனால் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த குற்றத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார். இங்கேயும் கொடிகட்டி பறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றம் ஈசிஆர்ல. அதனால மக்கள் இன்று திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே குற்றவாளிகள் திமுக உறுப்பினராக இருக்காங்க, இல்லை திமுக கொடி கட்டி பறக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக காரங்கன்னா எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அதிமுக காரர்னு சொல்றீங்க? ஆக இதுலேயே அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அதனால்தான் அண்ணா நகர் பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் செய்தாங்க. தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை, எதிர்கட்சி சொல்ல. அண்ணன் திருமாவளவனே சொல்றாரு, வேங்கை வயல்ல எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ வேணும்னு திருமாவளவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, திருமாவளவன் ஆதவர்ஜுனா திருமாவளவனே பார்த்துருக்காரு. தனியாக நீ போ, அப்புறம் கூட்டணியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆதவ கட்டி அணைத்து மாரில் பாயல மடியில் பாய்ஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அவ்வளவு மகிழ்ச்சியாக வரவேற்பார்களா? அதனால் நீ முன்னால் போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொந்தரவு, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு, போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு, ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பாலியல் தொந்தரவு,
இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது எல்லாம் பட்டவர்த்தனமா பள்ளிகளில் நடக்கிறது, வெளிப்படையாக நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதலில் அதை நீங்க பாருங்க. சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்க கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து.